அன்பு தோழர்களே, உங்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம். இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பாடி பில்டர் வந்து விமன் பாடி பில்டர். விமன் பாடி பில்டர்ன்றதோட அவங்க பவர் லிஃப்டர் ஆல்சோ. அவங்க பேர் வந்து பெவ் பிரான்சிஸ், பிவர்லி பிவர்லி பிரான்சிஸ்னு அவங்க பேர். ஆஸ்திரேலியன் ஆக்சுவலா. இவங்க வந்து அமெரிக்காவில் வந்து பவர் ஹவுஸ்ன்ற ஜிம்மு வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஹஸ்பண்டும் வந்து ஒரு பாடி பில்டர் தான். அவரும் இன்டர்நேஷனல் பாடி பில்டிங்ல வந்து ஜட்ஜா இருக்காரு. பெரிய என்பிசியில் வந்து பெரிய அஃபீஷியலா இருக்காரு. சரி, இந்த அம்மாவோட என்ன ஸ்பெஷாலிட்டினா, இவங்க வந்து வேர்ல்டு சாம்பியன் பாடி பில்டர், சாம்பியன் பாடி பில்டர் அண்ட் பவர் லிஃப்டர். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் விமன் ஹூ பெஞ்ச் பிரஸ் 300 and 335 LBS. அதாவது வேர்ல்டுலேயே 300 பவுண்டு அப்புறம் 335 பவுண்டு பெஞ்ச் பிரஸ் போட்டாங்க. அதாவது 150 கிலோன்னு வச்சுக்கோங்களேன். 150 கிலோவில் பெஞ்ச் பிரஸ் போட்ட ஃபர்ஸ்ட் விமன் இவங்க தான். இப்போ இது என்ன ஸ்பெஷாலிட்டினா, இவங்க வந்து இந்த நம்ம டெட் லிஃப்ட் செய்கிறோம் பாருங்க, பெஞ்சு ஓரத்தில் நிற்கிறாங்க. பெஞ்சு ஓரத்தில் நின்னா எப்படி பாருங்க ஸ்ட்ரெச் பண்ணிக்காங்க பாருங்க. உடம்ப எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணி எங்க இறக்கியிருக்காங்க பாருங்க. ராடை இறக்கியிருக்காங்க. எவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டி பாருங்க. செம்ம ஃப்ளெக்சிபிலிட்டி. நம்ம வந்து தரை ஹைட்டுக்கு தான் இது பண்ணுவோம், ஆனால் அவங்க தரையிலேருந்து இழுக்கிறாங்க பாருங்க, ஃப்ளோர்லேருந்து இழுக்கிறாங்க பாருங்க. அதனால தான் அவங்க ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் வந்து இந்த ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் பேக் தைஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கு. சிறந்த ஒரு பாடி பில்டர் இவங்க வந்து என்ன பண்றாங்க, மிஸ்டர் ஒலிம்பியா டோரியன் லண்டன்ல இருந்து அமெரிக்கா வந்து போட்டியில கலந்துகிட்டப்ப இவங்க ஜிம்ல தான் செய்யறாரு. செஞ்சுட்டு அவர் வந்து மிஸ்டர் ஒலிம்பியா டைட்டில் வாங்கிட்டாரு. 92 இருந்து 97 வரைக்கும் 6 வருஷம் ஸ்ட்ரைட்டா வாங்கினாரு. அதனால இவங்க ஜிம்முக்கு செம்ம கூட்டம். ஆனா 5000 சதுர அடியில இருந்த இவங்க ஜிம்மை வந்து 12,000 விரிவுபடுத்திட்டாங்க. நல்லா அருமையான பாடி பில்டர். செம்ம அவங்க பைசப்ஸ் எல்லாம் பாருங்க, நம்ம ஜென்ஸுக்கு கூட அப்படி இருக்காது. சூப்பர் பாடி பில்டர். தேங்க்யூ.